பிரிஸ்டலில் இன்றைக்கி நினைக்கிறேன் யூகேயில் நிறைய இடத்துல இன்றைக்கி ஸ்னோ வந்து இப்போ தான் கொட்ட தொடங்கியிருக்கு. முதல்ல பெஞ்சது, பட் இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த கண்ணாடியில் இருக்கிற ஸ்னோவை வந்து அவர் அப்படியே வலிச்சு கொண்டு இருக்கிறாரு. அதாவது பிரித்தானியாவில் ஜனவரி 5ஆம் தேதி காலமியை வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நேரம் ஸ்னோ வரும்ண்டு. அதே மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்னோ வந்து இது. இந்த ஸ்னோவில் நடந்து போகிறது வந்து சரியான டேஞ்சர், வந்து வலிக்கி விட்டுரும். கவனமாக போகணும். நாளைக்கு காலமாக உங்களுக்கு காட்டலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. பட் இப்போ தான் தொடங்கிருக்கு. இந்த லிவர்பூல் மென்செஸ்டர் பகுதியில் இருக்கிற M60 மோட்டோவே எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டது இந்த ஸ்னோவோட கடுமையான தாக்கத்தால். இந்த பிரிஸ்டலில் வந்து நான் ஷாப்பிங் கொண்டு போனேன். நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரைக்க தான் நான் வந்து இந்த பனியில் மாட்டப்பட்டுட்டேன். நடந்து போகிறதும் கொஞ்சம் கவனமாக போகணும். வேண்டா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும், ஏன்னா ஸ்லிப் ஆகிடும். இதுதான் டேஞ்சராக இருக்கும். ஒரு ஸ்டெப்பும் கணக்கு கால் வைக்கலாம். ஃபுல்லாக மூடிட்டு வெஹிக்கிள் எல்லாத்தையும். அன்எக்ஸ்பெக்டட் ஸ்னோ வந்து பிரிஸ்டலில். ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்குள்ள ரைட்டு. இந்த திடீர் புயல், அதாவது திடீர் பனி புயல் வந்து அட்லாண்டிக் சமுத்திரத்தில் வந்து தான் இந்த குளிருக்கான காரணம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், வெஹிக்கிளில் எனக்கு 1 செல்சியஸ் காட்டுது.
அந்த அட்லாண்டிக் சமுத்திரத்துல தான் இந்த குளிர், அதாவது இந்த கடல்ல ஏற்பட்ட குளிர் காத்தால தான் இந்த மாதிரி நிறைய உலக நாடுகள்ல வந்து இப்படி யூரோப்ல வந்து மற்றது அமெரிக்கால எல்லாம் இந்த குளிர்ந்த காத்தால இப்படி ஒரு ஸ்னோ வந்து வந்திருக்கு. அதோட 13 வருஷத்துக்கு பிறகு அமெரிக்கால வந்து பெரிய புயல் தாக்கி கொண்டு இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 1 வீக்குக்கும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் பிரித்தானியாவிலையும் இந்த அட்லாண்டிக் சமுத்திரத்தில் ஏற்பட்ட அந்த குளிர் தன்மையால் தான் எங்களுக்கு இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்னோவை சந்திச்சிருக்கிறாங்க. மற்றது அந்த நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் இந்த குளிர், அதிக குளிரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறோம். இங்கிலாந்தில் அதிகமாக வந்து இந்த பனி புயலால் சவுத் வெஸ்ட் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பிரெட்வெல் வந்து -11 இருந்திருக்கு. அங்கே இருக்கிற ஏர்போர்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றது மான்செஸ்டர் ஏர்போர்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதால் வந்து பயணிகள் நிறைய கஷ்டத்தை அவங்க முகம் கொடுத்துருக்கணும். இதை பார்த்தா தெரியும் எவ்வளோத்துக்கு அந்த ஸ்னோன்ற அளவு வந்திருக்குண்டு. இப்போ இப்படி பனி வந்த உடனே சரியான ஸ்னோ இருக்கிற இடங்களில் வந்து இப்படியான வாகனங்கள் கூட சரியாக கஷ்டப்பட்டுத்தான் அதை வந்து அப்புறப்படுத்தியிருக்கணும். இந்த சவுத் வெஸ்ட்டில் வந்து கூட பாதிக்கப்பட்ட வேல்ஸ் மற்றும் லிவர்பூலில் நடந்ததான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய வாகனங்கள் வந்து எல்லாமே நின்றுட்டு தான் இப்போ எல்லோரும் தள்ளி கொண்டு தான் போயிட்டு. மற்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. சில குறிப்பிட்ட ட்ரெயின் வசதிகள் மட்டும்தான் நடைபெற்றிருக்கு அந்த இடங்களில். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்காட்லாண்டில் வந்து ஸ்காட்லாண்டெல்லாம் சரியாக இந்த பனி இதால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வாகனங்கள் எல்லாமே மோட்டர்வேயில் வந்து அப்படியே நின்றுட்டுது. நிறைய, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது வெளியே போக முடியாமல் அப்படியே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ நிறைய பேர் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அது மோட்டோவேன்ற ஸ்பீட் லிமிட்டை கூட 50 per mile ஆக்கிட்டாங்க எல்லாருமே. ஒரு டைமிங்கில் வந்து எப்படி இந்த வெஹிக்கிள் வந்து தப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? மற்றது M66 வந்து மோட்டர்வேயில் வந்து 16 வாகனத்துக்கு மேலே வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதாவது கிராஷ் ஆகிருக்குது. நிறைய வாகனங்கள் எல்லாம் இந்த பனி புயலால் நிறைய கிராஷ் ஆகி விபத்துக்குள்ளாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட், அதாவது அமெரிக்காவில் வந்து நான் சொன்ன மாதிரி 13 வருஷத்துக்கு பிறகு பெரிய ஒரு புயல், அதாவது பனி புயல் என்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த நாடு இப்போ முகம் கொடுத்து கொண்டு இருக்குது. அதாவது 13 வருஷத்துக்கு பிறகு சரியான புயல். இன்னும் இந்த ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இது நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பெஞ்ச அந்த ஸ்னோவை வந்து நான் ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கவர் பண்ண போகிறேன். அந்த வடிவாக இருக்குது. நான் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ப்ளீஸ். எல்லாரும் கழுவி கொண்டு இருக்காங்க. ஸ்னோ வந்து நிறைய கரைஞ்சிட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் வந்து அந்த ஸ்னோ வந்து இது பண்ணிக்கொண்டு இருக்கீங்க. அதாவது யூரோப் கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி, அதாவது யூரோப்பில் இருக்க மற்ற கண்ட்ரிகள், மற்றது கனடா, அமெரிக்கா, மற்ற நாடெல்லாம் வந்து அவங்க ஸ்னோக்கு வந்து முதல்ல ரெடி ஆகிடுவாங்க. அவங்களுக்குரிய டயர்கள் அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி அவங்க எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க. பட் யூகே வந்து ஒரு ஸ்னோவில் வந்து பெரிய அளவில் வந்து வர ஒரு கண்ட்ரி இல்லை. இந்த மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டாக வந்தால் மட்டும்தான் இப்படி நடக்கிறது. மற்றது நேற்றெல்லாம் நீங்கள் அந்த M4 மெயினாக பார்த்துருப்பீங்க. M4 M25 எல்லாம் நிறைய வாகனங்கள் வந்து போயிட்டு ஸ்னோவில் மாட்டப்பட்டுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஏகேயின் பயணங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவில் இன்னொரு இடத்துலேருந்து சந்திக்கிறேன். நான் என்றும் உங்கள் ஏகே. நன்றி, வணக்கம்.